சுட சுட சுவையான சென்னையோட வடகரி வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போவோம். ஸோ வடகரியோட மெயின் இன்க்ரீடியன்ட் கடலைப்பருப்பு. ஸோ நான் இன்றைக்கி 1.5 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அண்ட் அதை ஹாட் வாட்டரில் கழுவி அண்ட் அதனால் 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அண்ட் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைக்கணும். ஸோ அரைக்கும்போது கூட 1 ஸ்பூன் உப்பு அண்ட் தேவையான அளவு பெருங்காயப்பொடி அண்ட் சோம்பு இந்த 3த்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி லெவல் மசால் வடைக்கு அரைக்கிற மாவு மாதிரி அவ்வளோ ரஸ்டிக்காகவும் இருக்கக்கூடாது அண்ட் உளுந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாக ஃபைனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த மிட் ஸ்டேஜ் லெவலில் தான் நம்ம இந்த வடகரிக்கு ரெடி பண்ணணும். அண்ட் இதை அழகாக பால்ஸ் மாதிரி போட்டு வச்சுட்டு அண்ட் அதை இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி அலைன் பண்ணி வச்சு ஸ்டீம் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வடகரிக்காக அரைச்ச அந்த கடலைப்பருப்பு பால்ஸ் நல்லா ஸ்டீம் ஆகி வந்துருச்சு. இது நல்லா வெந்திருக்கு. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது நம்ம இப்போ நல்லா பீஸாக போடணும், உதிரியாக்கணும். அண்ட் உதிரி மீன்ஸ் ரொம்ப உதிரியாக்கணும்னா சிலதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக உதிரியாக்கணும் அண்ட் சிலதெல்லாம் பால்ஸ் ஒரு பெரிய பெரிய சைஸாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். வடகரி மசாலா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் எடுத்திருக்கேன். அண்ட் ஆயில் ஹீட் ஆனவுடனே 2 பிரியாணி இலை, 2 ஸ்பூன் சோம்பு ப்ளஸ் 3 பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நான் 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் போட்டு நல்லா வதக்க விடணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு அண்ட் பச்சை மிளகா 3மே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அண்ட் அதையும் நல்லா வதக்கணும். ஸோ இது இந்த பேஸ்ட்டும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அண்ட் அதையும் ரொம்ப மஷியாக குக் பண்ணணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா அண்ட் 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆஃப் அந்த குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழம்பு மிளகாய் தூளும் 2 ஹீப் டேபிள் ஸ்பூன் அண்ட் அது நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வர நேரத்தில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இன்னும் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு ஸோ நல்ல மனம் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச அந்த வடகரிலாம் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அண்ட் இன்னும் ஒரு 2.5 டம்ளர்ஸ் ஆர் கப்ஸ் ஆஃப் வாட்டர் இதில் சேர்த்து இன்னும் நல்லா கொதிக்க விடணும். இதனால் பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மரில் வச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கி வச்சிடலாம். ஸோ எஸ், நம்மளோட சென்னை வடகரி வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye from Kitchen Paradise.